இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மும்பை அகமதாபாத் நகரங்களுக்கு இடையே 508 கிலோமீட்டருக்கு அதிவேக புல்லட் ரயில் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. 1,08,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் இந்தியா செயல்படுத்துகிறது. இதற்காக தங்கள் நாட்டில் பயன்பாட்டில் இருக்கும் புல்லட் ரயில் தொழில்நுட்பத்தை ஜப்பான் இந்தியாவுக்கு தருகிறது. புல்லட் ரயில் திட்டத்துக்கான தொழில்நுட்பத்தை வழங்கும் ஜப்பானிய நிறுவனங்கள் இந்திய பணியாளர்கள் அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றன. அவற்றில் முக்கியமானது புல்லட் ரயில் இயக்குவதற்கான டிரைவர் பயிற்சியாகும். ஜப்பானில் ஒருவர் புல்லட் ரயில் இயக்க உரிமம் பெற வேண்டுமெனில் 3 முதல் 5 ஆண்டு பயிற்சி பெற வேண்டியிருக்கும். தொழில்நுட்ப திறன், மருத்துவ தகுதி, உளவியல் திறன் என பல கட்ட தேர்வுகள் நடத்தி இவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். விமானம் இயக்கும் பைலட் உரிமம் பெறுவதற்கான தேர்வுகளை விட இந்த ரயில் இயக்குவதற்கான உரிமம் பெறுவது மிகவும் கடினம். இத்தகைய கடுமையான பயிற்சி பெறுவதற்காக இந்தியாவைச் சேர்ந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் 7 பேர் 2025 துவக்கத்தில் ஜப்பான் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் 8 மாத காலம் கடுமையான பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து சிமுலேட்டர் உதவியுடன் பயிற்சி பெற்றனர். அதன் முடிவில் இப்போது நேரடியாக அதிவேக ரயில்களை இயக்கும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு பயிற்சி முடித்த இந்திய டிரைவர் விஷால் குமாரே என்பவர் ஜப்பானில் அதிவேக புல்லட் ரயிலை இயக்கியுள்ளார். வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஜப்பானில் பயணிகள் ரயில் இயக்குவது இதுவே முதல் முறை என்பதால் இது ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. இது தொடர்பான நிகழ்ச்சி ஜப்பானில் பிரபலமான டிவி டோக்கியோ தொலைக்காட்சியில் அரை மணி நேரம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நிகாட்டா நிலையத்திலிருந்து டோக்கியோ வரையிலான 4 மணி நேர ரயில் பயணத்தை படம் பிடித்து எடிட் செய்து ஒளிபரப்பினர். ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சியை கண்டு பாராட்டி இந்திய ஜப்பானிய நட்புறவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்துக்காக நேஷனல் ஹைஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் சார்பில்தான் தற்போது பணிகள் அனைத்தும் நடந்து வருகிறது. ரயில் டிரைவர்கள் மட்டுமின்றி பொறியாளர்கள், திட்ட தலைவர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் என 1000 பேர் இவ்வாறு ஜப்பானில் பயிற்சி பெறுகின்றனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் ஜப்பான் சென்றிருந்த பிரதமர் மோடி புல்லட் ரயில் இயக்குவதற்காக பயிற்சி பெறும் டிரைவர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்ற அலுவலர்கள், பணியாளர்கள் மட்டுமே புல்லட் ரயில் திட்டத்தில் பணியாற்ற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.